Hey guys, this is Isaac Dinesh. Welcome to your channel. ஸோ இந்த வீடியோ நம்ம லாஸ்ட் வீக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக் மொத்தமாக நான் வந்து 5 என்ட்ரி எடுத்திருந்தேன். அதில் வந்து எனக்கு 2 ஸ்டாப் லாஸ் அண்ட் 3 டிபி. அந்த 2 ஸ்டாப் லாஸும் எப்போனா வெனஸ்டே ஒரு ஸ்டாப் லாஸ் அண்ட் ஃப்ரைடே ஒரு ஸ்டாப் லாஸ். மீதி நாள்லாம் வந்து எனக்கு டிபி தான். ஓகேவா? ஸோ இந்த என்ட்ரிஸ்லாம் நான் எப்படி எடுத்தேன்? வாட்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் கான்டெக்ஸ்ட், நான் லோயர் டைம் ஃப்ரேம் என்ட்ரி எப்படி ஃப்ரேம் பண்ணேன்? ஸோ அது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஓகே. ஓகே. ஸோ திஸ் இஸ் த மண்டே பிரைஸ் ஆக்ஷன் பிஃபோர் 9:30. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, உங்க டே கேண்டில் வந்து ப்ரீவியஸ் டே கேண்டில்குள்ளே வந்து மாறிட்டுருக்கு. ஸோ தெரியுதா? ஸோ அப்போ கன்ஃபார்ம் வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் டேயோட ஹை இல்ல லோ வந்து எடுக்க போகுது. ஸோ இப்போ இதில இந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து ஹை எடுக்க போதா, லோ எடுக்க போதான்னு கேட்டீங்கன்னா, ஹை தான் எடுக்க போகுது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ப்ரீவியஸ் 2 டேஸோட பிரைஸ் ஆக்ஷன் பாருங்க. பிரைஸ் வந்து இங்க லோலேருந்து ரிவர்ஸ் ஆகி புல்லிஷா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கேயும் இந்த கேண்டில் வந்து அப் க்ளோஸ் கேண்டிலா இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த ஹைஸ் வந்து எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ என்ஒய்க்கு வந்து நான் என்னோட டியூல வந்து எதை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா, ப்ரீவியஸ் டே ஹை விச் மீன்ஸ் ஃப்ரைடே ஹை. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட டியூவல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து எனக்கு கீ லெவல்னு பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, பிரைஸ் வந்து மண்டே ஓப்பன் ஆனது வந்து ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த என் வாக் தான் எடுக்கிறேன். பிரைஸ் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு, இப்போ வந்து மேலே வந்து புஷ் ஆகணும். ஓகேவா? ஸோ சிம்பிள் பிளான். என்னோட டியூல வந்து ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் கீ லெவல் வந்து நமக்கு என் வாக் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 9:30 போயிருப்போம். ஸோ 9:30ல நமக்கு எங்கே வந்து என்ட்ரி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 9:30 கேண்டில் விச் மீன்ஸ் ஹியர். ஸோ 9:30 தான் நம்ம பிளான் பண்ண மாரி ஓப்பன்லேருந்து ப்ரைஸ் கீழே போயிருக்கு. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பை என்ட்ரி போகலாம். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து மேலே இருந்து கீழே வந்திருக்குல்ல. ஸோ அதனால் வெயிட் பண்ணி 5 மினிட்ல ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி போகலாம்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். ஸோ 1 மினிட்லேயே நம்ம என்ட்ரு ஆயிருந்தா இந்த கேண்டில் என்ட்ரு ஆயிருக்கணும். இந்த இடத்துல க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் இங்கே என்ட்ரு ஆயிருக்கணும். ஸோ நான் வந்து 5 மினிட் கேண்டில் க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம் 9:35. ஸோ இது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ ப்ரைஸ் வந்து கரெக்டாக நம்ம ஐஎஃப்இஜியில் வந்து சப்போர்ட் எடுக்குது. எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் 1 மினிட்லேயே அந்த பிரேக்கரில் வந்து டேப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே நான் வந்து எங்கே என்ட்ரு ஆனேன்னா, அகைன் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி போகலாம்னு சொல்லி நான் வெயிட் பண்ணேன். ஸோ ப்ரைஸ் வந்து அங்கே ஹையை பிரேக் பண்ணால் நம்ம வந்து என்ட்ரி போயிடலாம். வெயிட் பண்ணுங்க. யா. ஸோ ப்ரைஸ் வந்து நமக்கு இங்கே வந்து ஹையை பிரேக் பண்ணுது. நான் வந்து இங்கே தான் என்ட்ரு ஆனேன். இங்கே என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ. ஸோ அதுலேருந்து வந்து 2R. ஸோ ஃபைனலா நமக்கு வந்து டிபி அடிச்சிடுச்சு. ஸோ இந்த என்ட்ரி தான் வந்து நான் மண்டே எடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டியூஸ்டே பிரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் டியூஸ்டே பிரைஸ் ஆக்ஷன் பிஃபோர் 9:30. ஸோ மண்டே க்ளோசிங் பார்த்தோன்னா, நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் டே வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஒரு எக்ஸ்பான்ஷன் டே தான் எதிர்பார்க்குறேன். ஸோ இது வந்து எங்கே லோ செட் பண்ணியிருக்கோம் பார்த்தோம்னா, 4 ரெஃப்யூஜில் வந்து நமக்கு இங்கே லோ செட் பண்ணியிருக்கோம். கரண்ட் டே கேண்டில் விச் மீன்ஸ் டியூஸ்டே கேண்டில். ஸோ இப்போ நம்ம என்ட்ரி வந்து நம்ம எங்கே எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிகாஸ் பிரைஸ் ஆல்ரெடி வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் ஃபேஸில இருக்கு. ஸோ எப்பயும் வந்து பிரைஸ் வந்து ஒரு சைட் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது, அதே சைடில தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்க பார்க்குறோம். அங்கே போய் நம்ம கவுண்டர் என்ட்ரிஸ் ட்ரை பண்ணா மோஸ்ட்லி நம்ம ஸ்டாப் லாஸ் ஆயிரும். ஸோ அதனால நான் வந்து என்ஒய்க்கும் நான் பை தான் எதிர்பார்த்தேன். இந்த இடத்துல போயிட்டு இங்கே எதனா சின்ன ரீட்ரேஸ்மென்ட் பிடிக்க போனா எஸ்எல் தான் ஆகும். ஏன்னா நெறைய தடவை ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கேன். ஸோ அதனால வந்து நான் பை தான் பார்த்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு கீ லெவல் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது, இங்கே நமக்கு கீ லெவல் வந்து 1 ஹவர் எஃப்இஜி இருக்கு. ஸோ கன்டினியூஷன் டேஸ்ல வந்து நீங்க எதிர்பார்க்குற மாரி இங்க டிஸ்கவுண்ட் வந்துட்டுலாம் போகாது. அது எப்பயுமே வந்து பிரீமியம்ல தான் பை ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ அது மாரி தான் இங்க பார்த்தேன். கரெக்ட்டா நமக்கு இந்த எஃப்இஜில வந்து 9 ஏஎம் வந்து எஸ்எம்டி கிரியேட் பண்ணுச்சு. இஎஸ் வந்து அந்த லோவ எடுத்திருக்கும். விச் மீன்ஸ் 8 ஏஎம் லோவ. என்கியூ வந்து எடுத்திருக்காது. ஓகேவா? ஸோ இந்த 9 ஏஎம்ல தான் நான் வந்து என்ட்ரி போறேன். ஸோ எங்க போறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே. இப்ப நான் சொன்ன மாரி இங்க வந்து நமக்கு எஸ்எம்டி இருக்கு தெரியுதா? 9 ஏஎம் வந்து லோல. இஎஸ் வந்து அந்த லோ எடுத்திருக்கும். என்கியூ வந்து அந்த லோ எடுத்திருக்காது. ஸோ இது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எஸ்எம்டி. ஸோ இதில நான் ஆஃப்டர் 9:30 தான் வந்து நான் என்ட்ரி பார்க்குறேன். ஓகேவா? ஸோ 9:30 என்ன பண்ணுச்சு நீங்களே பாருங்க. 9:30 வந்து நல்ல ஒரு புஷ் குடுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ட்ரி போகல. கொஞ்சம் வெயிட் பண்ணி எதனா ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகட்டும். ஆர்டர் பிளாக்ல வந்து நம்ம என்ட்ரி போய்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். ஸோ அதே மாரி 1 மினிட்ல வந்து எனக்கு ஒரு ஆர்டர் பிளாக் கிடைச்சது. ஸோ என் பிரைஸ் வந்து இங்க வந்து 3 டவுன் க்ளோஸ் கேண்டில் வந்திருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ஹைய பிரேக் பண்ணும்போது நான் என்ட்ரி போகலாம்னு சொல்லி வெயிட் பண்ணேன். பிகாஸ் ஆல்ரெடி பிரைஸ் செம புல்லிஷா இருக்கு. ஸோ இதில வந்து நம்ம வந்து கன்டினியூஷன் செட்டப்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல பாடி க்ளோஸ் வச்சோனே, இந்த கேண்டில் வந்து நான் என்ட்ரி போறேன். இந்த இடத்துல என்ட்ரி போயிட்டு ஸ்டாப் லாஸ் இந்த லோ, டார்கெட் வந்து 2R.
ஸோ இதில நீங்க கேட்கலாம், "ப்ரோ இது என்ன ப்ரோ பிரைஸ் இவ்வளோ தூரம் புஷ் ஆயிடுச்சு. இங்க போயிட்டு நீங்க பை எடுக்கிறீங்க." அப்படி சொல்லிட்டு. ஸோ இது எப்பயுமே வந்து ஆ கன்டினியூவேஷன் டேஸ்ல மட்டும் தான் இந்த மாரி செட்டப்ஸ் எடுக்கணும். பிகாஸ் நீங்க வந்து இந்த இடத்துல ரொம்ப பெரிய ரீட்ரேஸ்மென்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ பிரைஸ் ஆல்ரெடி வந்து ட்ரெண்டிங்கா இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் டே ஓப்பன்லேருந்து. ஸோ இதில வந்து ஒரு ஓபி ஃபார்ம் ஆகினதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி எடுத்து 2 ஹவர் எடுத்து ஈஸியா கேப்சர் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கலாம் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஓபி. அதுலேருந்து பிரைஸ் மேல புஷ் ஆயிருக்கா. அப்புறம் இங்க ஒரு ஓபி. அங்கருந்து புஷ் ஆயிருக்கா. ஸோ அதனால ஆல்ரெடி 9 ஏஎம் வந்து புல்லிஷா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து இங்க நீங்க என்ட்ரி போடுறதுனால ஒரு பிரச்சனை இல்ல. ஸ்டாப் லாஸ் ஆனாலுமே ஓகேன்னு சொல்லிட்டு நீங்க குளோஸ் பண்ணி போயிரலாம். ஸோ என்னோட ஐடியா இதுதான். ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் என்ட்ரி போனேன். ஸோ நம்மளுக்கு ஃபைனலா டிபி அடிச்சிருச்சு. இது மாரி அரைச்சு அரைச்சு போனாலுமே நம்மளோட லோ வந்து எடுக்கல. தெரியுதா? ஸோ ட்ரெண்டிங் டேல அதுதான் நமக்கு வந்து பெனிஃபிட். ஸோ இந்த என்ட்ரி தான் வந்து நான் சூஸ் எடுத்திருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வெட்னஸ்டே பிரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். ஓகே. ஸோ திஸ் இஸ் வெட்னஸ்டே பிரைஸ் ஆக்ஷன் பிஃபோர் 9:30. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரீவியஸ் டே வந்து நல்ல ஒரு புல்லிஷா க்ளோஸ் ஆயிருக்கு. ஆ லைக் 2 டேஸ் வந்து நல்ல புல்லிஷா வந்து பிரைஸ் வந்து மூவ் பண்ணியிருக்கு. தெரியுதா? மண்டே, டியூஸ்டே. ஸோ வெட்னஸ்டே நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, வெட்னஸ்டே வந்து நமக்கு வந்து டேல வந்து லோ செட் பண்ணல. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். லோவே செட் பண்ணாம ஒரு டெவில்ஸ் மார்க் மாரி இருக்கு. ஸோ அதனால வந்து பிரைஸ் ஒண்ணும் லோ செட் பண்ணல. அண்ட் வந்து ப்ரீவியஸ் டே நல்லா வந்து புஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, நாம வந்து செல்ஸ் பார்ப்போம். ஒரு ரீட்ரேஸ்மென்ட் என்ட்ரி தான். செல்ஸ் பார்ப்போம் இந்த லோ வரைக்கும். அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து இங்க வந்து புஷ் ஆயிடுச்சுன்னா, அது போகட்டும். அதனால 9:30க்கு வந்து நம்ம செல்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அதேமாரி 4 ஹவர்ல பார்க்கும்போதும் பிரைஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல எதுவுமே லோ செட் பண்ணல. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். டே கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு அது அது ஒரு ரேஞ்ச் மாரி வந்து பிரைஸ் சுத்திட்டே இருக்கு தெரியுதா? 18, 22, 2 இது அப்படியே ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கு. ஸோ நான் என்ன பார்த்தேன், பிரைஸ் வந்து ஒன்ஸ் இந்த ஹை எடுத்ததுக்கப்புறம் இதிலிருந்து நம்ம செல்ஸ் பார்ப்போம். இந்த எஃப்இஜி 4 ஹவர் எஃப்இஜி வரைக்கும் டார்கெட் பார்க்கலாம். ஸோ அதுதான் பிளான் சிம்பிள். ஸோ டெய்லியில பார்க்கும்போது நான் கான்டெக்ஸ்ட் சொல்லிட்டேன். 4 ஹவர்லயும் நமக்கு வந்து அது சப்போர்ட் ஆகுது. ஸோ இந்த ஹை எடுத்தோனே நம்ம வந்து செல் போகலாம். ஸோ அதுதான் பிளான் 9:30க்கு. ஸோ அதேமாரி தான் நானும் என்ட்ரி போனேன். என்ட்ரி போனோனே எனக்கு வந்து அந்த என்ட்ரி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ 1 ஹவர்லயும் பெருசா எதுவுமே இல்ல. ப்ராப்பர் கன்சாலிடேஷன் தெரியுதா? அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டீங்கன்னா, பிரைஸ் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கு. ஸோ எப்பயுமே வந்து பிரைஸ் வந்து ஒரு ரேஞ்சில மாட்டிக்கிட்டுன்னா, நீங்க வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் ஹை எடுத்ததுக்கப்புறம் நீங்க செல்ஸ் போகலாம். இல்ல லோ எடுத்ததுக்கப்புறம் பை பார்க்கலாம். இதுக்கு நடுவுல நீங்க என்ட்ரி போவே கூடாது. போனீங்கன்னா, நீங்க வந்து லிக்விடேட் ஆயிருவீங்க. ஓகே. பட் இருந்தாலுமே நான் இந்த இடத்துல எனக்கு ஸ்டாப் லாஸ் ஆச்சு. நான் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா, கரெக்ட்டா 9:30 வந்து அந்த ஹைய வந்து எடுத்துடுச்சு. நான் சொன்ன அந்த ரேஞ்ச் ஹைய. ஸோ இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணேன். ஏதாச்சும் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து நமக்கு இந்த எஃப்இஜில வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. ஸோ வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து இங்க ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில் வைக்குது. நமக்கு அந்த எஃப்இஜியும் ஐஎஃப்இஜி ஆகுது. நெக்ஸ்ட் இங்க பிரேக்கரும் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு, இந்த கேண்டில் அப்படியே என்ட்ரி போட்டேன். போட்டு ஸ்டாப் லாஸ் இந்த ஹை. டிபி வந்து ஒரு அந்த டே லோ வரைக்கும் பார்த்தது. ஓகேவா? ஸோ இதுதான் பிளான். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி போட்டேன். போட்டதுலேருந்து என்ன ஆச்சு நீங்களே பாருங்க. ஸோ டைரக்ட்டா போயிட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிடுச்சு தெரியுதா? ஸோ பிரைஸ் அந்த ஹிட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அரைச்சுட்டு கொஞ்சம் ஃபால் ஆயிடுச்சு. நம்ம அந்த பிளான் பண்ண 4 ஹவர் எஃப்இஜி வரைக்கும் வந்தது. பட் இருந்தாலும் இது இந்த இடத்திலே ஃபால் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும். எதுக்கு திருப்பி மேல போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தெர்ல. ஸோ இது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வேலிட் வேலிடான ஸ்டாப்ன்னு சொல்லிட்டு நான் அத அப்படியே விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். பிரைஸ் வந்து கரெக்ட்டா அந்த எஃப்இஜி வந்து டேப் பண்ணிட்டு தான் மூவே இருக்கும். இங்க பாருங்க. இவ்ளோ பெரிய மூவ். ஸோ இத வந்து நான் இந்த இடத்துல எதிர்பார்த்தேன். இங்க ஃபாலோ ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ கான்டெக்ஸ்ட் படி தான் பிரைஸ் மூவ் ஆயிருக்கு. பட் ஆனா என் ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு பிரைஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து நான் வெட்னஸ்டே எடுத்த என்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து தர்ஸ்டே பிரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். கைஸ் கிவ் மீ 1 மினிட். ஒரு நல்ல ஆஃபர் வந்து 5 இயர்ஸ்ல போயிட்டுருக்கு. இத பார்த்துட்டு நீங்க வீடியோ வந்து கன்டின்யூ பண்ணுங்க. என்ன ஆஃபர்ன்னு கேட்டீங்கன்னா, 100K அக்கவுண்ட் வந்து $149க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து சிஎஃப்டி இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ். 100K அக்கவுண்ட் வந்து நீங்க சிஎஃப்டி ப்ளாட்ஃபார்ம்ஸ்ல போயிட்டு ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, மினிமம் $400 ஆர் $500 இருக்கும். ஸோ இங்க வந்து $149க்கு வந்து குடுத்துட்டுருக்காங்க. ஸோ அதுவே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூசரா இருந்தீங்கன்னா, என்னோட கோட் யூஸ் பண்ணும்போது $139க்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். எப்படி ப்ரோ 100K அக்கவுண்ட் வந்து இவ்வளோ சீப்பா குடுக்குறாங்க அப்படி சொல்லிட்டு. இதுல ஏதாச்சும் ஹிடன் ரூல்ஸ் இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹிடன் ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன ஒரே ஒரு இது மட்டும் இருக்கு. என்னன்னா வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பே அவுட் வந்து $2000 தான் எடுக்க முடியும் பெர் ரெக்வெஸ்ட். ஸோ இப்ப நல்லா நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா, பெர் மந்த் நீங்க வந்து 2 ரெக்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது $4000ன்றது எடுக்கலாம். ஸோ இது வந்து யாருக்கு வந்து சூட்டபிளா இருக்கும்னா, எனக்கு வந்து 100K அக்கவுண்ட் வந்து கம்மியாவும் கிடைக்கணும். பிளஸ் வந்து
எனக்கு ட்ராடவுனும் வேணும். விச் மீன்ஸ் 10% ட்ராடவுன்னா $10,000 எனக்கு ட்ராடவுனும் வேணும். நெக்ஸ்ட் வந்து எனக்கு நல்ல ஒரு கேபிட்டலும் வேணும். கம்மி பிரைஸ்ல வேணும். ஸோ அப்படின்றவங்களுக்கு இது வந்து அக்கவுண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெனச்சு பாருங்க. $149 போட்டு ஸோ $2,000 பே அவுட் எனக்கு நல்ல ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு மந்த்லி எனக்கு இந்த அமௌண்ட் வந்தா போதும். ஸோ அக்கவுண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது யூஸ் மை கோட் தினேஷ் DINSH. ஸோ தட்ஸ் இட். நான் வீடியோக்குள்ள போலாம். ஸோ திஸ் த Thursday price action பிஃபோர் 9:30. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், பிரைஸ் வந்து டே எஃப்இஜில இருக்கு. ஸோ கிளீனா வந்து நமக்கு என்ன தெரியுது? பைஸ் தான் தெரியுது. ஸோ இந்த எஃப்இஜி வந்து பிரைஸ் வந்து அட்லீஸ்ட் கரண்ட் டே ஹை போகணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் டே ஹை வந்து பிரைஸ் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் பிளான். ஸோ இதில பைஸ் தான் நான் பார்க்குறேன். ஸோ 9:30ல நமக்கு வந்து என்ட்ரி எங்க குடுத்தது சொல்லி பார்ப்போம். ஸோ பிரைஸும் வந்து 1 ஹவர்ல பார்த்தோம்னா, டே கேண்டில் ஓப்பன்லேருந்து பிரைஸ் வந்து ரீட்ரேஸ்மென்ட் ஃபேஸ்ல தான் இருக்கு. ஓப்பனிங்லேருந்து பிரைஸ் அரைச்சு அரைச்சு கீழ இறக்கிருக்கு தெரியுதா? ஸோ வெயிட் பண்ணி 7 AM லோஸ் நமக்கு வந்து எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம பைஸ் பார்ப்போம். ஓகே. ஸோ இங்க 9:30 பார்த்தோம்னா, பிரைஸ் வந்து ஓப்பன்லேருந்து கீழ வந்து மேனிபுலேட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ப ஆக்சுவலா நம்ம பிளான் பண்றது இங்க நடக்குது. ஸோ பைஸ் எதிர்பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு லோஸ் மேனிபுலேட் ஆகணும். கரெக்ட்டா லோஸ் மேனிபுலேட் ஆகுது. ஸோ பிரைஸ் ஒன்ஸ் வந்து இதுக்கு மேல வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி போகலாம். விச் மீன்ஸ் இந்த எஃப்இஜி, ஐஎஃப்இஜி ஆனாலே போலாம். பட் ஆனா இங்க வந்து நான் கொஞ்சம் வந்து இந்த ஐஎஃப்இஜில என்ட்ரி போகல. ஏன்னா இந்த கேண்டில் வந்து ரொம்ப பெரிய கேண்டிலா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எனக்கு ஸ்டாப் லாஸே வந்து எத்தன ஒரு நியர்லி 100 பாயிண்ட்ஸ் கிட்ட எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்தது. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வைக்கவான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். ஸோ ஏதாச்சும் ஓபி வந்து ஃபார்ம் ஆகட்டும். அந்த ஓபில வந்து நம்ம என்ட்ரி போகலாம்னு சொல்லிட்டு. இத பார்த்துட்டே இருக்கேன். பிரைஸ் வந்து மேல போயிட்டே இருந்தது. ஸோ இங்க வந்து ஏதோ ஓபி ஃபார்ம் ஆகுற மாரி எனக்கு சென்ஸ் ஆச்சு. ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில் வந்தது. ஸோ வெயிட் பண்ணேன். ஏதாச்சும் ஓபி ஃபார்ம் ஆகுதான்னு சொல்லிட்டு. அந்த ஓபி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் என்ட்ரி போனேன். எங்க போனேன்னு சொல்லி நான் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இங்க ஓபி ஃபார்ம் ஆகுது. பட் ஆனா இந்த ஹை வந்து பிரேக் ஆகல. ஸோ ஹை பிரேக் ஆகட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஸோ வெயிட் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில் வந்தது. ஸோ அகைன் இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில் வந்து பிரைஸ் வந்து அதுக்கு மேல க்ளோஸ் வச்சதுன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான பை ஜோனா இருக்கும்னு சொல்லிட்டு, இங்க வந்து நான் என்ட்ரி போனேன். போயிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ. ஸோ டார்கெட் வந்து 2 ஆர். ஸோ டைரக்ட்டா நமக்கு வந்து டிபி அடிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ கிளீன்ல எதுவுமே வந்து காம்ப்ளெக்ஸ் பண்ணல. கீழோல இருந்தது, டிஓல இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பரா வந்து கன்டினியூஷன் செட்டப்ல ஓபி ஃபார்ம் ஆனோனே என்ட்ரி எடுத்தோம். ஸோ இந்த என்ட்ரி தான் வந்து நான் தர்ஸ்டே எடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைடே பார்ப்போம். ஸோ திஸ் த ஃப்ரைடே பிரைஸ் ஆக்ஷன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, தர்ஸ்டே வந்து நமக்கு வந்து ஸ்விங் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த கரண்ட் டே வந்து வெட்னஸ்டே ஹைய வந்து எடுத்துரும் அப்படி சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ அதனால வந்து நான் லாங்ஸ் பார்த்தேன். அதுவும் இல்லாம அந்த டே வந்து என்எஃப்பி டே. நியூஸ் வந்து நமக்கு 8:30 இருந்தது. ஸோ என்எஃப்பி என்ன பண்ணுச்சுன்னா, இதுதான் 8 AM கேண்டில். ஸோ இதுல வந்து 8:30 பார்த்தோம்னா, ஸோ பிரைஸ் வந்து நல்ல ஒரு புல்லிஷ்ஷா க்ளோஸ் ஆயிருக்கு தெரியுதா? ஸோ இங்க நான் என்ன பார்த்தேன், ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு 9 AM ஓப்பன் ஆகட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஸோ 9 AM ஓப்பன் ஆனது வந்து எங்க ஓப்பன் ஆச்சுன்னா, 8 AM கேண்டில்குள்ள ஓப்பன் ஆகுது. ஸோ இப்படி பார்க்கும்போது என்ன எனக்கு தெரிஞ்சதுன்னா, ஓகே நமக்கு இந்த ஹை எடுத்துரும். ஆல்ரெடி பிரைஸ் புல்லிஷா இருக்கு. நமக்கு ஓவராலா டெய்லிலயும் பார்க்கும்போது, அ மேல வந்து ஒரு லிக்விடிட்டி இருக்கு. ஸோ பிரைஸ் வந்து மேல தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு, நான் பை சைடு தான் இருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு 9:30ல ஒரு பை என்ட்ரி கிடைச்சது. ஃபர்ஸ்ட்டு டார்கெட் 8 AM தான். அத முடிச்சு அந்த ஹை எடுத்தோனே டே க்ளோஸ் பண்ணலாம் தான் பிளான். ஸோ 9:30 வந்து என்ன பண்ணுச்சுன்னா அழகா, நெக்ஸ்ட் இதுல வந்து டேட்டா லோ எடுத்துட்டு தான் பிரைஸ் மூவ் ஆகும். ஆ பட் ஆனா இந்த என்ட்ரில பொறுத்தவரைக்கும் டேட்டா லோ எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ட்ரி ஆயிட்டேன். ஏன்னா, இந்த லோல நமக்கு எஸ்எம்டி குடுத்தது. ஸோ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 9:30ல கரெக்ட்டா நமக்கு வந்து இஎஸ் வந்து அந்த லோவ எடுத்திருக்கும். 8:30 லோவ. நெக்ஸ்ட் ஒய்எம் எடுத்திருக்கும். ஆனா, என்கியூ வந்து அந்த லோவ எடுக்கல. ஸோ இத வந்து நான் எஸ்எம்டியா கன்சிடர் பண்ணிட்டு, பிரைஸ் வந்து இங்க சிஎஸ்டி வச்சது. ஸோ சிஎஸ்டி வச்சோனே நான் என்ன பண்ணிட்டேன், இங்க என்ட்ரி போட்டேன். போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து 2 ஹவர் டார்கெட் பார்த்தோம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். நான் என்ட்ரி போட்டதுலேருந்து பிரைஸ் வந்து மேல தான் போயிருக்கு. அத கன்டின்யூ பண்ணுச்சு ஒரு 3 கேண்டில் கிட்ட. டிபி கிட்ட போயிடுச்சு. பட் ஆனா வந்து நாங்க பிரேக் ஒன் மூவ் பண்ணியிருக்கணும். பட் ஆனா பிரேக் ஒன் மூவ் பண்ணல. ஸோ எனக்கு வந்து 3 சான்ஸ் குடுத்தது. பிரைஸ் வந்து எஸ்எல் ஆகறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த இடத்துல வந்து அகைன் வந்து மேல போயிடுச்சு. ஸோ இப்பயாச்சும் நான் பிரேக் ஒன் மூவ் பண்ணியிருக்கணும். அதுவும் பண்ணல. ஸோ நமக்கு வந்து இந்த ஹை எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தேன். ஸோ நமக்கு வந்து டிபி அடிச்சிரும்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தேன். பட் ஆனா நமக்கு வந்து கிட்ட வரைக்கும் போயிட்டு டிபி அடிக்காம கொஞ்ச நேரம் அரைச்சுட்டு, நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த என்ட்ரி தான் வந்து நான் ஃப்ரைடே எடுத்தேன்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்க 4 ஹவர் எஃப்யூஜி இருந்தது. 4 ஹவர் எஃப்யூஜி ஃபில் பண்ணிட்டு அகைன் வந்து 10 ஏஎம் வந்து பிரைஸ் வந்து மேல போச்சு. அ அந்த என்ட்ரி நான் எடுக்கல. ஸோ லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த டேவ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் 10 இது எங்க 10 ஏஎம் இது ஓப்பன் ஆயிட்டு இங்க லோ செட் பண்ணிருக்கு. எங்க லோ செட் பண்ணதுன்னா 4 ஹவர் எஃப்யூஜி. ஸோ இதுல வந்து 4 ஹவர்ல பார்த்தோம்னா தெரியுதா? அங்க ஒரு எஃப்யூஜி இருக்கு. அந்த எஃப்யூஜிய ஃபில் பண்ணிட்டு பிரைஸ் வந்து மேல மூவ் ஆயிருக்கும். ஸோ இதில வந்து கீ லெவலே இல்ல. டைரக்ட்டா போனது தான் தப்பு. கீ லெவல் இருந்து போயிருந்தா நமக்கு மோஸ்ட்லி இங்க ஸ்டாப் ஆயிருக்காது. ஸோ எப்பவுமே கீ லெவலோட நம்ம வந்து என்ட்ரீஸ் ஃப்ரேம் பண்ணும்போது மோஸ்ட்லி ஸ்டாப் லாஸ் வரமாட்டுது. ஸோ கீ லெவல் இல்லாம நம்ம எப்பலாம் என்ட்ரீஸ் பார்க்குறோமோ, அப்பலாம் வந்து ஸ்டாப் ஆகுது. ஆம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க 4 ஹவர் ரெஃப்யூஜ் இருந்தது. ஸோ இதில எதுவுமே எனக்கு பெருசா கீ லெவல் இல்ல. நான் இந்த லோல எஸ்எம்டி பார்த்துட்டு அப்படியே என்டர் ஆயிட்டேன். கீ லெவல் மீன்ஸ் 1 ஹவர், 4 ஹவர் எதுவுமே ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் இல்ல. நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு கனெக்ட் பண்ணலாம். 5 மினிட் எஃப்யூஜி இருந்தது, 15 மினிட் எஃப்யூஜி இருந்ததுன்னு. பட் நான் எதிர்பார்க்கிறது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் இருக்கணும். ஸோ அது இல்ல. ஸோ அதனால அந்த ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் தான். ஓகே. அண்ட் இன்னொன்னு இது எந்த இடத்துலருந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா, இங்க ஒரு 5 மினிட் எஃப்யூஜி இருக்கும். அத நான் லைவ்ல நோட்டே பண்ணல. டைரக்ட்டா 1 மினிட் சார்ட் வச்சுட்டு 1 மினிட் அண்ட் 1 ஹவர் வச்சுட்டு அத நோட்டே பண்ணல. கரெக்ட்டா அந்த இடத்துல தான் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழ வந்திருக்கும். ஸோ ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃப்ரைடே எடுத்த என்ட்ரி. தட்ஸ் இட் கைஸ். லெட்ஸ் சீ யூ நெக்ஸ்ட் வீக். அன்டில் டேக் கேர். பை பை.